ONGCக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டு வரும் கதிராமங்கலத்தின் கள நிலவரத்தை அங்குள்ள செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். முரளி, கதிராமங்கலத்தில் தற்போதைய நிலை என்ன? இன்று போராட்டங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? கடந்த 5 நாட்களாக அந்த பகுதி மக்கள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது நேற்று மாலை முதலே போலீசார் அதிக அளவில் குறைக்கப்பட்டதால் தற்பொழுது இயல்பு நிலைமை திரும்பி இருக்கிறது. 5 நாட்களாக அடைக்கப்பட்ட கடைகள் இன்று அதிகாலை டீ கடைகள் ஒரு சில கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. 10 மணி அளவிலே மீது கடைகள் திறக்கப்படுமா என்று சொல்லப்படும். இருப்பினும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இந்த கும்பகோணத்தில் உள்ள 2 அரசு கல்லூரி மாணவிகள் இன்று வகுப்பு புறக்கணிப்பில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். மேலும் திருப்பனந்தாள் அருகே விடுதலை சிறுத்தை கட்சியினர் இவர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் மேற்கொள்ள உள்ளனர். இன்று சிவரஞ்சனி, முரளி, இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படும்னு அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நேற்று நேர்பட பேசு நிகழ்ச்சியில பங்கேற்ற மக்கள் பேச்சுவார்த்தையில பங்கேற்க மாட்டோம் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில பேச்சுவார்த்தைக்காக ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? பேச்சுவார்த்தைக்கு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் மூலம் அனைவருக்கும் விடுப்பு வைக்கப்பட்டது சிவரஞ்சனி. இருப்பினும் ஒரு சிலர் மட்டும் கலந்து கொள்வதாகவும் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டவர் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டோர் சிறையில் இருப்பதால் நாங்கள் எவ்வாறு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது என்ற கேள்வி எழுத்துள்ளனர். ஆனால் இன்று மாலை தான் பேச்சுவார்த்தைக்கு வருவார்களா வரமாட்டார்கள் என்பது தெரிய வரும். அப்படி பேச்சுவார்த்தை நடைபெறும் பட்சத்துல மக்கள் தரப்புல கோரிக்கைகள்னு ஏதேனும் முன்வைக்க அவங்க திட்டமிட்டு இருக்காங்களா? அவங்க முக்கிய கோரிக்கை என்னன்னா, ONGC நிறுவனம் இங்கிருந்து வெளியேற வேண்டும். அதனால் தீ விபத்து ஏற்பட்டு கதிராமங்கலமே அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தண்ணீரானது பாதிக்கப்பட்டு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. விளைநிலங்களில் கச்சா எண்ணெய் போவதால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் இல்லாதால் விவசாயம் பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடிநீரானது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என்ற பல்வேறு கோரிக்கைகளை அவங்க வச்சிருக்காங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முரளி.